நளினி. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் பாக்குறீங்கன்னா எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ வந்து இந்த லுக்ல இருந்து இந்த லுக்கு நான் எப்படி ரெடி ஆனேன் அப்படிங்கறது தான் பார்க்க போறீங்க. ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் 2 மினிட்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு டைம் இருந்தால் 5 மினிட்ஸ் கேப் விட்டு கூட நீங்கள் ப்ராடக்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. முதல்ல ஃபேஸ் நல்லா கிளென்ஸ் பண்ணியிருக்கேன். நான் இங்கே டாட் அண்ட் கீயோட விட்டமின் சி ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி தான் கிளென்சிங் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நயன்சினிமேட் கூட இருக்கு. கிளென்சிங் அப்ளை பண்ணி முடிச்ச உடனே டோனர் அப்ளை பண்ணாதீங்க, கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. அந்த கேப் விடுற டைமில் வந்து நீங்கள் உங்கள் லிப்ஸை வந்து ப்ரெப் பண்ண ஆரம்பிச்சிருக்கோங்க. நான் இங்கே நைக்காவோட லிப் பாம் அப்ளை பண்ணியிருக்கேன். இது கொஞ்ச நேரம் அப்படியே செட்டில் ஆனதுக்கு பிறகு நான் வந்து ப்ரெப் பண்ண ஆரம்பிப்பேன். லிப்ஸை வந்து இப்போ ப்ரெப் பண்ண ஆரம்பிச்சிருக்கோமோ அதே மாதிரி இப்போ ஃபேஸை வந்து ப்ரெப் பண்ண ஆரம்பிக்கலாம். டோனர் தான் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ண போகிறேன். நான் மாம்ஸ் அண்ட் கோட விட்டமின் சி டோனர் தான் அப்ளை பண்ண போகிறேன். டோனர் வந்து உங்கள் போஸை க்ளோஸ் பண்ணுறதுக்காக அப்ளை பண்ணுறது. ஸோ எங்கெல்லாம் உங்கள் போஸ் இருக்கோ அங்கே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு ஜென்ரலாக வந்து ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து ஒரு மசாஜ் மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் டோனர் வந்து உங்கள் ஃபேஸ் நல்லா அப்சர்வ் ஆனதுக்கு பிறகு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்கள். நான் இங்கே அக்கோலாஜிக்கோட ஹைட்ராஜெல் மாய்ஸ்சரைசர் தான் அப்ளை பண்ண போகிறேன். முக்கியமாக மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். உங்கள் அவசரத்தெல்லாம் மேக்கப் அப்ளை பண்ணுற அவசரத்தில் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணும்போது இந்த மசாஜ் கொடுக்குறது அதெல்லாம் மறந்துடாதீங்க. அவ்வளோதான், சிடிஎம் ப்ராசஸை வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் வந்து சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கீங்கிறது எனக்கு ஒரு 2 வீடியோ போடுறதுக்கு முன்னாடி தான் புரிஞ்சிச்சு. ஸோ அந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ண வேணாம் அப்படின்ட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இல்லை உங்கள் விருப்பம் தான், நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். பட் நான் அப்ளை பண்ண மாட்டேன், எந்த வீடியோலையுமே நான் அப்ளை பண்ண மாட்டேன். ஸோ டேரெக்டாக நான் வந்து ப்ரைமர் போகிறேன். ப்ரைமருக்கு நான் மேப்ளினோட மேட் போர்லெஸ் வந்து ப்ரைமர் தான் எடுத்திருக்கேன். ப்ரைமர் எதுக்காக அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக ஸ்டே ஆகிறதுக்கு ஒரு பேஸ் தான் வந்து ப்ரைமர். ஐஸ்க்கு ப்ரைமர் தனியாக இருக்குது, அது வேணால் தனியாக அப்ளை பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த ப்ரைமர் வந்து ஃபேஸ் ஃபுல்லாகவே, அதாவது ஐஸ்க்கும் சேர்த்து தான் நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு லிப்ஸுக்கு வந்து வேறு லிப் பாம் மட்டும் அப்ளை பண்ணியிருந்தோம். இப்போ அதை வந்து ப்ரெப் பண்ணுறதுக்காக ஒரு க்ளீன் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி லைட்டாக வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரப் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் கண்டிப்பாக கொஞ்சம் இருக்கும். அதை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரால் லைட்டாக வந்து இந்த மாதிரி மம் பண்ணி எக்ஸஸ் ப்ராடக்ட்டை எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே நீங்கள் வந்து லிப் லைனர் அப்ளை பண்ணி லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம பேஸ் எல்லாம் வந்து பக்காவாக செட் ஆயிடுச்சு. இப்போ வந்து உங்கள் டிஸ்கலரேஷனை ஹைட் பண்ணணும். அதாவது உங்களுக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ் இல்லை பிக்மெண்டேஷன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதை ஹைட் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து கண்ணை சுற்றி ஃபுல்லாக கருவளையம் இருக்குது. இந்த வீடியோ செட்டப்பில் ரிங் லைட்டோட எஃபெக்ட்லலாம் கம்மியாக தெரிகிற மாதிரி இருக்கும். பட் எனக்கு ரொம்ப டார்க்காக தான் டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது. ஸோ நான் இங்கே வந்து ஆரஞ்சு ஷேடில் வந்து ரொம்ப டார்க்கான ஆரஞ்சு கலர் கரெக்டாக யூஸ் பண்ண போகிறேன். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ரொம்ப ஃபெமிலியரான இன்சைட்டோட கலர் கரெக்டாக யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும் இந்த கலர் கரெக்டாக. இதை நீங்கள் எடுத்து எங்கெல்லாம் உங்களுக்கு டிஸ்கலரேஷனோ அங்கே இருக்க ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிடாதீங்க. லைட்டாக இந்த மாதிரி உங்கள் சுண்டு விரலால் இவ்வளோத்துக்கு கீழே அப்ளை பண்ணுறீங்கன்னா அதே அளவுக்கு மேலே இதே மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்ளை மட்டும் பண்ணும்போது கொஞ்சம் விகாரமாக தெரியும், பரவாயில்ல. இதுக்கப்புறம் வந்து அதே சுண்டு விரலால் லைட்டாக டேப்பிங் மோஷனில் இந்த மாதிரி ப்ராடக்ட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி, எந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராடக்ட் வீடியோவில் தெரியுதுன்னு தெரியல, பட் ப்ராடக்ட்லாம் அங்கேயே தான் இருக்குது. லைட்டாக கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். இதுக்கு மேலே எக்ஸாக்ட்லி உங்கள் ஷேடு கன்சீலர் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் டிஸ்கலரேஷன்லாம் ஹைட் ஆகும். ஸோ நான் இதுக்கு மேலே அப்ளை பண்ணுற கன்சீலர் பார்த்தீங்கன்னா மேப்ளினோட கேரமல் அப்படிங்கிற ஏஜ் டிவைட் கன்சீலர் தான். ஸோ இந்த ப்ராடக்ட்டை அப்ளை பண்ணி தான் என்னோட டிஸ்கலரேஷன்லாம் ஃபுல்லாக ஹைட் பண்ண போகிறேன். தெரியும்னு நினைக்கிறேன். நான் எங்கெல்லாம் கலர் கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கேனோ அது பக்கத்துலேயே வந்து கன்சீலர் அப்ளை பண்ணியிருக்கிறேன். இதை வந்து ஒரு ப்ரஷ்ஷால் இப்போ வந்து நம்ம மிஸ்மேட்ச் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. கலர் கரெக்டு ப்ளஸ் கன்சீலர் ரெண்டையும் இந்த மாதிரி மிஸ்மேட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் என்னோட டிஸ்கலரேஷன்லாம் ஹைட் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸாக்ட் ஷேடு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது நம்மளோட ஸ்கின் ஷேடு எல்லாமே வந்து ஒரே ஷேடில் தெரிய ஆரம்பிக்கும். நான் இங்கே மேப்ளின் ஃபிட்மியோட மேட் போர்லெஸ் ஃபவுண்டேஷனில் என்னோட ஷேட் டாஃபி எடுத்திருக்கேன் 330. இதை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு உங்கள் பேக் ஆஃப் த ஹேண்டில் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லைனா தனியாக நீங்கள் அதுக்குன்னு ஒரு ஸ்பேட்சில் மாதிரி இருக்கும் அதில் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் குட் பட் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா பியூட்டி பிளெண்டர் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் தண்ணியில் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை ஸ்க்யூஸ் பண்ணிவிட்டு, தண்ணி ஈரம் இருக்கணும் பட் இல்லாத மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி தண்ணி சொட்டு சொட்ட வடியக்கூடாது, பட் கொஞ்சம் நல்லா வெட்டான பியூட்டி பிளெண்டராக எடுத்துக்கோங்க. ப்ராடக்ட் இந்த மாதிரி பேக் ஆஃப் த ஹேண்டில் எடுத்துக்கோங்க. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து டாட் மாதிரி இந்த மாதிரி ஜா லைன் பக்கத்துலேயே அப்ளை பண்ணிக்கோங்க. டாட்ஸ் வந்து பக்கத்தில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கவரேஜ் கிடைக்கும். கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சிங்கன்னா மீடியம் கவரேஜ் கிடைக்கும். எனக்கு இப்போ மீடியம் கவரேஜ் போதும் அப்படிங்கிறனால நான் வந்து டாட்ஸை வந்து தள்ளி தள்ளி வைக்கிறேன். இந்த மாதிரி டாட்ஸ் வச்சு அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஜா லைன்லேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக பியூட்டி பிளெண்டரால் பிளெண்ட் பண்ண ஆரம்பிங்க. பிளெண்டிங் ப்ராசஸ் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுங்கள்.
ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணி நம்ம செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா பேக்கிங் ப்ராசஸ், அதாவது பவுடரால் செட் பண்ணுறது. நீங்கள் லூஸ் பவுடர் அப்ளை பண்ணலாம், காம்பேக்ட் பவுடர் அப்ளை பண்ணலாம். நீங்கள் ரெண்டுமே பிரைடுக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 பவுடரும் அப்ளை பண்ணணும். ஒரு ஃபுல் கவரேஜ் மேக்கப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் 2 பவுடரும் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. எனக்கு வந்து ஒரு மீடியம் கவரேஜ் போதும் அப்படிங்கிறனால மேப்ளின் ஃபிட்மியோட காம்பேக்ட் பவுடர் மட்டும் நான் இன்றைக்கி அப்ளை பண்ண போகிறேன். அண்டர் ஐஸ் வந்து பேக்கிங் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக பண்ணுங்கள். இல்லைனா கீழே இருக்கிற 3 ப்ராடக்ட்டுமே மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லைனா கொஞ்சம் நேரம் தாண்டி உங்கள் ஐலிட்டில் வந்து அந்த ப்ராடக்ட்லாம் கொஞ்சம் டெபாசிட் ஆகி தனியாக ஒரு லைன் மாதிரி தெரியும். இல்லைனா கிரே கலராக கூட ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கரெக்டாக பேக்கிங் ப்ராசஸ் உங்கள் எக்ஸாக்ட் ஷேட் காம்பேக்ட் பவுடரால் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் எதுவுமே மூவ் ஆகாது. பேக்கிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு பிறகு நீங்கள் வந்து ஐஷேடோ அப்ளை பண்ணுங்கள். ஐஷேடோவில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லைட்டான ஷேடால் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு மேலே வந்து ஒரு ஷிம்மர் ஷேட் அப்ளை பண்ணும்போது ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். ஒரு விஷயம் வந்து நீங்க ஐஷேடோ அப்ளை பண்ணும்போது இந்த கண்ணை மூடிட்டு டைட்டா பிடிச்சிட்டுலாம் அப்ளை பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கண்ணை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்க ஐஷேடோ அப்ளை பண்ணி பழகுங்க. இல்லை நீங்க க்ளோஸ் பண்ணி அப்ளை பண்றீங்கன்னா நீங்க ஓப்பன் பண்ணும்போது பெருசா தெரியும். ஐஷேடோ வந்து நம்ம எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் வெளியெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அதுவே நீங்க வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்ட்லி நீங்க எந்த அளவுக்கு ஆசைப்படுறீங்களோ, அதாவது எந்த அளவுக்கு வந்து இருந்தா ஐஷேடோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி கரெக்டா உங்களுக்கு வந்து லுக் கிடைக்கும். இந்த மாதிரி கண்ணை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க. க்ரீஸ் லைன் தாண்டாமல் ஐஷேடோ அப்ளை பண்ணி பழகுங்க. பிரைடாக இருக்கீங்க, ஒரு ரிசப்ஷன் லுக்கெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் க்ரீஸ் லைன் தாண்டி கூட அப்ளை பண்ணுங்கள். பட் நார்மல் டேஸில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீங்கள் க்ரீஸ் லைன்லாம் தாண்டி அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஒரு மாதிரி விகாரமாக தெரியும். ஸோ சிம்பிளாக நமக்கு தெரியணும், கொஞ்சம் லைட்டாக ஃபோக்கஸ் ஆனால் தெரிஞ்சால் போதும். அந்த மாதிரி அப்ளை பண்ணணும்னா ஐயை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். ஷிம்மர் ஷேடை இந்த மாதிரி எடுத்து சென்டரில் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுங்கள். ஒரு தடவை எடுக்கிறதே 2 கண்ணுக்கு தாராளமாக போதும். இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருப்பீங்களா ப்ரஷ், இந்த ப்ரஷ்ஷால் 2 ஷேடையும் மிஸ்மேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மிஸ்மேட்ச் பண்ணும்போது 2 ஷேடும் தனித்தனியாக தெரியாமல் புதுசாக ஏதோ ஷேட் நம்மளே க்ரியேட் பண்ண மாதிரி ஒரு லுக்கு கொடுத்துரும். சாரி, நான் யூஸ் பண்ண ஐஷேடோ பேலட்டோட நேம் நான் இங்கே சொல்லவே இல்லை. நான் வந்து ரெவல்யூஷனோட ஐஷேடோ பேலட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு நான் யூஸ் பண்ணுற காஜல் அண்ட் ஐலைனர் வந்து சேம் தான். அது வந்து மாஸோட காஜல் தான். இதே தான் நான் ஐலைனராக அப்ளை பண்ண போகிறேன். இந்த மாதிரி மேலேயும் காஜல் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்மஜ் பண்ணி விட்டுருங்க. காஜல் ஸ்மஜ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. நீங்கள் எங்கெல்லாம் காஜல் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அது இந்த மாதிரி ஈவனாக வந்து ஸ்மஜ் பண்ணி விட்டுருங்க. ஸோ தட் ஐலைனர் அப்ளை பண்ணது மாதிரி ஒரு லுக் இருக்கும். ரொம்ப ஆடாலாம் தெரியாது, ரொம்ப கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி நீங்கள் வேணால் காஜல் அப்ளை பண்ணிக்கோங்க. மஸ்காராவுக்கு நான் இன்றைக்கி அப்ளை பண்ணுறது வந்து மாஸோட டபுள் ட்ரபிள் மஸ்காரா தான். அடுத்து வந்து லிப் லைனர் அப்ளை பண்ண போகிறேன். நான் இங்கே டார்க் சாக்லேட் லிப் லைனர் ஃப்ரம் ஸ்விஸ் பியூட்டி தான் யூஸ் பண்ண போகிறேன். லிப் லைனர் அப்ளை பண்ண அடுத்த செகண்டே வந்து லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணாதீங்க. ஸோ நான் இப்போ வந்து லிப் லைனர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் தாண்டி வேறு ப்ராசஸ்லாம் பண்ணதுக்கு பிறகு தான் வந்து நான் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுவேன். ஸோ நான் இப்போ லிப் லைனர் மட்டும் அப்ளை பண்ணிடுறேன். நான் இன்றைக்கி காண்டோர் பண்ணல, ப்ரான்ஸ் அப்ளை பண்ணல, ப்ளஷ் அப்புறம் ஹைலைட்டிங் தான். ப்ளஷ்ஷுக்கு நான் வந்து மேக்கோட ப்ளஷ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ப்ளஷ் எடுத்துக்கோங்க. ப்ளஷ் அப்ளை பண்ணும்போது உங்கள் ஃபேஸை வந்து கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்கள் சீக்ஸ் வந்து கொஞ்சம் பாப் அவுட் ஆகி தெரியும். அவ்வளோதான், ப்ளஷ் அப்ளை பண்ணுறது முடிஞ்சது. இதுக்கு பிறகு வந்து ஹைலைட்டருக்கு நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு எல்லாம் ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஹைலைட்டர் தான். பட் அதை பற்றி இப்போ யாரும் பேசுகிறது கிடையாது. பட் அது ரொம்ப ஒர்த்தான ஒரு ஹைலைட்டர். அதை வந்து எல்லாருமே இப்போ அது வந்து பேசுகிறது கிடையாது. எல்லாருமே ஹைலைட்டர் வந்து நிறைய புதுசு வர பழசு மறந்துடுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். பட் என்னால் இது தாண்டி வந்து ஹைலைட்டர் வந்து பேலட் வந்து ரெவல்யூஷன் பேலட்டில் ஹைலைட்டர் இருக்குது. பட் எனக்கு வந்து இந்த ஹைலைட்டர் அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு லுக்கு கிடைக்கிற மாதிரி எனக்கு தோணும். இது நீங்கள் ரொம்ப எல்லாம் பவுடர் தேய்க்கிற மாதிரிலாம் அப்ளை பண்ண வேண்டாம். உங்களுக்கு எங்கே அப்ளை பண்ணிப்போம். எனக்கு வந்து மூக்கில் அப்ளை பண்ணணுன்னா நான் இந்த டிப்பில் மட்டும்தான் அப்ளை பண்ணுவேன். இங்கே அப்ளை பண்ணிப்பேன். கன்னத்துலனா நான் எங்கே ப்ளஷ் அப்ளை பண்ணியிருக்கிறோம் அதுக்கு மேலேயே கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிப்பேன். அதே மாதிரி இந்த பக்கமும். ஸோ தேட் இது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இந்த சுண்டு விரலாலேயே நம்ம வந்து லைட்டாக இந்த மாதிரி பண்ணிட்டோம்னாலே அது அவ்வளோ ஒரு ஷைன். அப்படின்னா நம்ம கொஞ்சம் வெளியே போயிட்டோம். இப்போ வந்து வீடியோக்கு எனக்கு கரெக்டாக தெரியுதான்னு தெரியல. பட் கொஞ்சம் நம்ம அந்த நேச்சுரல் லைட் போயிட்டோம் அப்படின்னா இது நல்லாவே பாப் அவுட் ஆகி தெரியும். நம்ம மூக்கில் அப்ளை பண்ணியிருக்கிறத அங்கேயும் மட்டும் வச்சு நம்ம இந்த மாதிரி ரப் பண்ணாமல் மேலே இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த பக்கம் 2 பக்கம்
இந்த லிக்விட் ஹைலைட்டர் வந்து 3 ஷேட்ஸில் ஏதோ அவைலபிள் நினைக்கிறேன். நான் வந்து கோல்டு மைன் அப்படிங்கிற ஷேட் தான் பிக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மூக்கு வந்து ஷைன் ஆகுறது வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், ப்ளஷ் அப்ளை பண்ணியாச்சு, ஹைலைட்டர் அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வந்து நான் லிக்விட் லிப்ஸ்டிக் தான் இன்னைக்கு பிக் பண்ணியிருக்கேன். அதான் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நம்ம ஒரு ஃபெஸ்டிவல் லுக் போகிறோம் அப்படின்னா ஏதாவது சாப்பிட்டா கூட மூவ் ஆகாத அளவுக்கு தான் நம்ம லிப்ஸ்டிக் எதிர்பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி லிக்விட் லிப்ஸ்டிக் பிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஷேட் பார்த்தீங்கன்னா நைக்கா ஆல் டே மேட்லேருந்து கேர்ள் கேங் அப்படிங்கிற ஷேடு. நம்ம ஏற்கனவே ப்ரௌன் லிப்லைன் அப்ளை பண்ணியிருக்கோம்ல, அது கூட நம்ம இதை அப்ளை பண்ணும்போது எக்ஸாக்ட் ஷேடு, அதாவது மிஸ்மேட்ச் பண்ணும்போது நமக்கு பிடிச்ச ஒரு ஷேட் மாதிரி இது மாறிடும். நிறைய அப்ளை பண்ணாதீங்க, ஜஸ்ட் கீழே லிப்பில் லோவர் லிப்பில் வந்து இந்த மாதிரி இவ்வளோ அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி அப்பர் லிப்லையும் இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா மிஸ்மேட்ச் பண்ணோம். அதாவது நம்ம மம் பண்ணிட்டோம் அப்படின்னா லிப் லைனர் கூட இந்த ஷேடு வந்து மிஸ்மேட்ச் ஆகி நமக்கு ஒரு நல்ல ஷேடாக வந்து பாப் அவுட் ஆகும். அவ்வளோதான், லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணியாச்சு. எனக்கு இந்த ஷேட் வந்து தனியாக அப்ளை பண்ணும்போது பியர்டாக இருந்துச்சு, பட் லிப் லைனர் கூட சேர்த்து அப்ளை பண்ணும்போது ஒரு அழகான ஷேடாக தான் தெரியுது. அண்ட் லாஸ்ட்டாக வந்து என்னோட ஐப்ரோ பேலட்லேருந்து அந்த வேக்ஸ் அப்படி இருக்கும் தெரியுமா, ஒயிட் கலரில் வேக்ஸ் இருக்கும், அதை வச்சு என்னோட ஐப்ரோ வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக கோம் பண்ணிக்கிறேன். நான் ஃபில் பண்ணலை, ஜஸ்ட் வந்து ஃபிக்ஸ் மட்டும்தான் பண்ணுறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்பூலி ப்ரஷ்ஷால் வந்து லைட்டாக கோம் பண்ணி விட்டுருங்க. வேக்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அதே மாதிரி எப்படி ஃபஸ்ட்டு ப்ரஷ் பண்ணிங்களோ கோம் பண்ணிங்களோ அதே மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்கள் ஐப்ரோவில் இருக்க ஹேர்ஸ் வந்து மூவ் ஆகாமல் அப்படியே இருக்கும். லாஸ்ட்டாக ப்ளூ ஹெவனோட லாங் லாஸ்டிங் மேக்கப் ஃபிக்ஸர் வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். என்னோட மேக்கப் வந்து இது ஒரு டூயி க்ளோ லுக் கொடுக்கும். அவ்வளோதான், இந்த லுக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த லுக் பண்ணும்போது நான் ஏன் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணல அப்படின்னு உங்களுக்கு யாருக்காவது கண்டிப்பாக தோணியிருக்கும். அப்படி தோணிச்சுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த வீடியோவை செக் பண்ணுங்கள். அதில் நான் சொல்லியிருப்பேன் ஏன் நான் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாமல் மேக்கப் வீடியோஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கான ரீசன் சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து நீங்கள் வந்து ஃபெஸ்டிவல் டைம்ஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள், பக்காவாக உங்களுக்கு செட் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் செல்லக்குட்டி.